விஜய் ஃபோனில் சொன்னான். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்போது ரேஷ்மா பல நாளாக தன் மகனோட குரல் கேட்கத்தான் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சியால் குலுங்குற குரலில் சொன்னாங்க, நான் நல்லா இருக்கேன் விஜய். ரொம்ப நாளாச்சு நீ ஃபோன் பண்ணி. இத்தனை நாளாச்சு, திடீர்னு இப்போ நினச்சியா? விஜய் சொன்னான், அம்மா, விஷயம் என்னன்னா, வேலை பிஸி காரணமாக நான் உங்ககிட்ட வர முடியல. அப்பா போனப்புறம் நீயும் ரொம்ப தனியாக இருந்திருப்ப. அதனால நான் உங்கள் மருமக இருவரும் நினச்சோம், இனிமே நீங்கள் எங்களோட தங்கணும். மகனோட வாயிலிருந்து தன்னை பற்றிய அக்கறை நிறைந்த வார்த்தைகள் கேட்டு பல வருடமா தன் மகனிடமிருந்து தூரமா இருந்த ரேஷ்மாவின் கண்கள்ல நீர் திரண்டு வந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இன்னும் தன்னோட உறவினர் இருக்கிறாங்கன்னு அவங்க உணர்ந்தாங்க. அதனால மகனோட வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியோட உடனே ஒத்துக்கிட்டாங்க. விஜய் சொன்னா, அம்மா, நான் ஒரு வாரத்துக்குள்ள டிக்கெட் புக் பண்றேன், நீங்க வரணும். நல்லா கேளுங்க, ஒரு வேலை பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட பேசிட்டு நம்ம ஊர்ல உள்ள வீடும் ஊறுகாய் தொழிற்சாலையும் வித்துட்டு அந்த பணத்தை என்கிட்ட உள்ள அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரேஷ்மா ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே விஜய் சொன்னான், அம்மா, விஷயம் என்னன்னா, நான் இங்க லோன்ல ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். அந்த லோனை அடைக்க பணம் ரொம்ப தேவைப்படுது. அதனால நீங்க சீக்கிரமா எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை என்கிட்ட அனுப்புங்க. மகனோட இந்த வார்த்தை கேட்டு ரேஷ்மா சொன்னாங்க, மகனே, நீ சொல்றேன்னா வீடு வித்துடுறேன். அதிலிருந்து உன் லோன் அடைக்க போதுமான பணம் வரும். ஆனா தொழிற்சாலை நான் விற்க முடியாது. அந்த ஊறுகாய் தொழிற்சாலையால ஊர்ல நிறைய பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. தொழிற்சாலை விற்க கூடாதுன்னு சொன்ன உடனே அமித்தோட முகம் சுளிச்சிருச்சு. ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி அம்மா, ஆனா சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொன்னான். அப்படி சொல்லி போனை வச்சுட்டான். இன்றைக்கு 6 மாதத்துக்கு பிறகுதான் ரேஷ்மா அவங்க மகன் விஜய் ஃபோன் பண்ணியிருந்தான். ரொம்ப நாளா ரேஷ்மா அமைதியா இருந்தாங்க. ஆனா இன்று அவங்க மகனோட ஃபோன் வந்ததும் ரேஷ்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா ஃபோன் எடுத்து பேசினதும் மகன் சொன்ன வார்த்தைகள் கேட்ட உடனே அந்த சந்தோஷம் மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க முகத்துல இருந்த ஆனந்தம் ஒரு நொடியிலே மாய்ந்து போச்சு. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் இருந்தது. இனிமேல் தன் மகனும் மருமகளும் பேரனும் சேர்ந்து வாழலாம் என்பதற்கான ஆசை நிறைவேற போகுது. அதனாலே மகனோட விருப்பத்துக்கு ஒத்துக்கிட்டு தன்னோட வீட்டை விற்க சம்மதிச்சாங்க. ரேஷ்மா ஊர்ல இருந்த மக்களுக்கு ஒரு பேர் உதாரணமா இருந்தாங்க. சில வருடங்களுக்கு முன் ஒரு பெரிய விபத்துல அவங்க கணவர் உயிரிழந்தாரு. அப்போ ரேஷ்மாவுக்காக கொஞ்சம் நிலம் இருந்தது. அதை அவங்க மாமனார் அவங்க பேர்லயே எழுதி வச்சிருந்தாரு. அந்த நிலத்தால அவங்க வாழ்க்கை நல்லா சென்று கொண்டிருந்தது. ஆனா தன் மகன் விஜயோட படிப்பு செலவுக்காக அவங்க அந்த நிலங்களை மெதுவா வித்துட்டாங்க. அப்புறம் வீட்டு செலவு கூட முடியாத நிலை வர ரேஷ்மா ஊறுகாய் செய்து விற்க ஆரம்பிச்சாங்க. மெதுவா அந்த ஊறுகாய் பிசினஸ் பெருசா வளர்ந்துச்சு. ரேஷ்மா 2 பேருக்காக ஒரு தொழிற்சாலை திறந்தாங்க. அந்த தொழிற்சாலையால ஊர்ல நிறைய பெண்களுக்கு வேலை கிடைச்சு அவங்க சுயமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ரேஷ்மாவோட மகன் விஜய் டில்லியில வாழ்ந்தான். அவன் பல வருஷமா வீட்டுக்கு வரல. அங்க இருந்தபடியே ஒரு மாடர்ன் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்களுக்கு ஒரு 7 வயசு பையனும் இருந்தான். கடைசியா விஜய் அவங்க அம்மாவை பார்க்க வந்தது அவன் கல்யாணம் ஆன சில நாட்களுக்குள்ளதான். ஆனா அவனோட மாடர்ன் மனைவி ரேகா ஊர் வாழ்க்கை ரொம்ப பழையது, சாதாரணம்னு நினைச்சா. அதனால 2 நாள்லயே அவ நகரத்துக்கு திரும்பிட்டாங்க. அதன் பிறகு ஒருபோதும் ஊருக்கு வரல. ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ரேஷ்மாவாக ரொம்ப சுயநலமா இருக்கான், அம்மாவை ஒருபோதும் நினைப்பதில்லை. எந்த மகனும் இவ்வளவு வருஷம் தன் அம்மாவை விட்டு தூரம் இருப்பானா என்று கேட்டு வியப்பாங்க. இதை கேட்ட ரேஷ்மாவோட மனசு உடஞ்சு போயிடும். அவங்க ஒவ்வொரு முறை இதை பத்தி கேட்கப்பட்டா அழுகையை தடுத்துக்கிட்டே மகனுக்கு ஆதரவா பேசுவாங்க. என் மகன் என்கிட்ட தினமும் பேசுறான், ஒரு நாளாவது ஃபோன் பண்ணலன்னா அவனுக்கே மனசு வருத்தம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவன் அங்க ஃபோன் எடுக்கவே மாட்டான். எப்போதாவது பேசணும்னு நினைச்சா ரேஷ்மா தான் அவனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா கடந்த 6 மாதமா விஜய் அவங்க ஃபோனை எடுத்ததே இல்லை. அவன் அவனோட வாழ்க்கையிலேயே முழுக்க மூழ்கி போயிருந்தான். ஆனாலும் ரேஷ்மா ஒருபோதும் அவனோட குறை சொல்லல. தாய்தான் அல்லவா, இன்று அவனே தன் வீட்டுக்கு தன்னை அழைக்கிறான் என்பதால அவங்க கண்கள்ல ஒரு புதிய பிரகாசம் தெரிஞ்சது. அவங்க உடனே ஊர்லயே இருந்த பஞ்சாயத்துக்காரரிடம் போய் இந்த விஷயத்த கூறினாங்க. ரேஷ்மா சொன்னாங்க, என் மகன் விஜய் என்ன தன் வீட்டுக்கு அழைக்கிறான், அவனுக்கு பணம் தேவைப்படுது, அதனால நான் இந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிறேன். யாராவது நல்ல விலைக்கு வாங்கணும்னா சொல்லுங்க, வீட்டை விற்ற பிறகு என் மகனிடம் போயிடுறேன். அப்போ பஞ்சாயத்துக்காரர் சொன்னாரு,
ரேஷ்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா நீ போயிட்டா உன் தொழிலை யாரு கவனிப்பா? ஊர்ல நிறைய பெண்கள் உன் ஊறுகாய் தொழிற்சாலையில தான் வேலை பண்றாங்க. நீ இல்லாம போனா அந்த பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படும். உன் கையால பண்ற ஊறுகாய்க்கு தான் இவ்வளவு சுவை. நீ இல்லாததா இந்த தரம் குறையும். அதை கேட்ட ரேஷ்மா சொன்னாங்க, பஞ்சாயத்துக்காரரே, அதுக்காக கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரேஷ்மா தன் தொழிற்சாலைக்கு போய் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு தன் முடிவை சொன்னாங்க. தொழிற்சாலையில் வேலை பண்ணுற அனுபவம் உள்ள பெண் அமலாவுக்கு தொழிற்சாலையோட பொறுப்பை ஒப்படைச்சாங்க. மேலும் தன் கையால் பண்ணுற ஸ்பெஷல் மசாலாவையும் அவளுக்கு கொடுத்தாங்க. அந்த மசாலா போடுறதுல தான் ஊறுகாய்க்கே ஒரு அசாத்தியமான சுவை வரும். மசாலாவை கொடுக்கும்போது ரேஷ்மா சொன்னாங்க, இந்த மசாலாவை சரியான அளவில் போடு, நான் இல்லாத நேரத்தில் இந்த வேலை நிற்கக்கூடாது, அவ்வப்போது வந்து பார்த்துடுவேன். அதுக்கப்புறம் ரேஷ்மா தன் மகனோட வீட்டுக்கு போகிறதுக்காக மகனுக்கு பிடித்த பர்ஃபியும் இயற்கையான நெய்யும் சேர்த்து இனிப்புகள் தயாரிச்சாங்க. அவற்றை பேக் பண்ணி கூடவே சில ஊறுகாய்களையும் எடுத்தாங்க. பயணத்துக்கான எல்லா தயாரிப்பும் முடிஞ்சுது. ஒரு பக்கம் மகனை காண போகிற சந்தோஷம் இருந்தது, இன்னொரு பக்கம் ஊரையும் அந்த பெண்களையும் விட்டு பிரியணும் என்ற சின்ன வருத்தமும் மனசுல இருந்தது. விஜயோட வீட்டுக்கு போற நாள்ல ஊர்லயே இருந்து எல்லாரும் ரேஷ்மாவை ஸ்டேஷனுக்கு அனுப்ப வந்தாங்க. ரேஷ்மா ரெயிலில் ஜன்னல் வழியா கையை அசைச்சாங்க. ஊர்ல இருந்தவங்க கண்ணீரோட விடை பெற்றாங்க. ரயில் நகர்ந்தது. சில மணி நேரத்துக்கு பிறகு தில்லி ஸ்டேஷனுக்கு வந்தது. ஸ்டேஷன்ல இருந்து இறங்கிய ரேஷ்மா மகிழ்ச்சியோட விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க. மகனே விஜய், நான் ஸ்டேஷனுக்கு வந்து விட்டேன், ஆனா நீ எங்கேயும் தெரியல, சீக்கிரமா வா மகனே, ரொம்ப சோர்வா இருக்கு. அதை கேட்ட விஜய் சொன்னா, அம்மா கொஞ்ச நேரம் காத்துரு, நான் இப்போ வர்றேன். விஜய் அவன் மனைவி ரேகாவோட சேர்ந்து அந்த நேரம் ஒரு பார்ட்டியில இருந்தான். அவன் கிளம்ப போற நேரத்தில் ரேகா சொன்னான், என் தோழியோட நிச்சயதார்த்த பார்ட்டியிலிருந்து இவ்வளவு சீக்கிரமா போயிட்டா அவங்க மனசு புண்ணாகிடும், அம்மாவை கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு வா. அதுக்குள்ள ரேஷ்மா ஸ்டேஷன்ல காத்து காத்து களைப்பாகி விட்டாங்க. ஆனா விஜயோட எந்த சத்தமும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் ஃபோன் பண்ணாங்க. விஜய் ஃபோன் எடுத்த உடனே சொன்னான், அம்மா நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் தாமதமாகும், நான் வீட்டோட அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் தானே ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு போயிடுங்க சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். மகனோட அந்த நேரடியான வார்த்தைகள் கேட்ட ரேஷ்மாவோட முகத்தில் சோர்வும் மனச்சோர்வும் தெரிஞ்சுது. பிள்ளைகளை பார்க்குற ஆவல் இருந்தது. ஆனால் அந்த ஆவல் அதே இடத்துல தடைப்பட்ட மாதிரி ஆனது. மனசுக்குள்ளே நினச்சாங்க, நான் நினச்சேன் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே என் பிள்ளைகள் என்கிட்ட வருவாங்க, எனக்கு தாங்கி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இங்கே நான் எங்கே போய் எப்படி அவன் வீட்டை அடைவது? இப்படி யோசிச்சுக்கிட்டே ரேஷ்மா சற்றே பதட்டமாக ஆனாங்க. ஆனால் தைரியம் சேர்த்துக்கிட்டு வேகமாக வெளியே வந்து ஒரு ஆட்டோவுக்கு போனாங்க. அட்ரஸை காட்டி இங்கே போங்கன்னு சொன்னாங்க. ஆட்டோ டிரைவர் சொன்னால், அம்மா கவலைப்படாதீங்க, நான் உங்களை சரியான இடத்துக்கு போகிட வைக்கிறேன். ரேஷ்மா ஆட்டோக்குள்ளே உட்காந்தாங்க. மனசில் மகனோட முகம், அவன் சிறு வயசு நினைவுகள் எல்லாம் சுற்றி கொண்டிருந்தது. அரை மணி நேரத்துக்கு பிறகு அவங்க விஜயோட ஃப்ளாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் அவங்க சிரமம் இன்னும் முடிஞ்சதில்லை. விஜய் இருந்த அந்த கட்டடம் 4வது மாடி. அதே நாளில் லிஃப்ட்டும் வேலை செய்யல. ரேஷ்மாவுக்கு நிறைய பைகள் இருந்தது. அவள் எடுத்துக்கொண்டு மேலே போவது ரொம்ப கஷ்டம். அவங்க துயரத்தை பார்க்க ஆட்டோ டிரைவருக்கு மனசு வருது. அவன் சொன்னான், அம்மா நான் இதை மேலே வரைக்கும் எடுத்து கொடுக்குறேன் சொல்லி அவன் எல்லா சாமான்களையும் மேலே வரைக்கும் எடுத்து சென்றான். ரேஷ்மா அவனுக்கு மனமார்ந்த ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. பிறகு டோர் பெல் அழுத்தினாங்க. அந்த நேரத்தில் விஜயும் ரேகாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. விஜய் கதவை திறந்தான். பல வருடத்துக்கு பிறகு மகனை பார்த்த ரேஷ்மாவோட முகம் மகிழ்ச்சியோட பிரகாசிச்சுது. ஆனால் அவங்க எதையும் பேசுவதற்குள்ள வீட்டுக்குள்ளேருந்து நாய்கள் சத்தமாக குறைக்க ஆரம்பிச்சுது. ரேஷ்மா பயந்துட்டு சத்தமாக கத்துனாங்க, என்னடா விஜய், நீ வீட்டில் நாய் வச்சிருக்கியா? அப்போ பின்னால் இருந்த ரேஷ்மாவோட பேரன் துரு வந்தான். அவன் சொன்னான், பாட்டி எங்கள் வீட்டில் ஒரு நாய் மட்டும் இல்லை, 2 இருக்கே. இதை கேட்ட ரேஷ்மா இன்னும் அதிகமாக பயந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாய்கள்னாலே ரொம்ப பயம். அப்போ விஜய் சொன்னான், அம்மா நீ பயப்படாத, இவங்க உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ரேஷ்மா சொன்னாங்க, மகனே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு நாய்கள்னா ரொம்ப பயம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் கடிச்சது, அப்போ எத்தனை ஊசி போட்டாங்க. இல்லை மகனே, நான் இங்கே தங்க முடியாது, இன்னைக்கே என் வீட்டுக்கு திரும்புகிறேன். இதை கேட்டு அவங்க மருமக ரேகா ரூமிலிருந்து வெளியே வந்தாங்க. நாய்களை கயிற்றால கட்டி கொண்டே சொன்னாங்க, அம்மா இந்த நாய்கள் உங்ககிட்ட ஒன்றும் செய்யாது, நீங்கள் நிம்மதியாக உள்ளே வாங்க.
கொஞ்ச நேரத்துல இவங்க உங்களோட பழகிடுவாங்க அப்படி சொல்லி அவங்க ரேஷ்மாவை உள்ள அழைத்தாங்க. அவரை சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணி குடிக்க கொடுத்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு தன் மகனையும் மருமகளையும் பார்க்கும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஆனா ரேஷ்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. விஜய் அவங்க பார்த்ததுல பெருசா சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. அவனோட முகம் சற்று சுளிச்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் ரேஷ்மா அவையெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட முகத்துல ஒரு புன்னகை வைத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் விஜயோட கவனமே வேற இடத்துல இருந்தது. ரேஷ்மா ஊர்ல இருந்து கொண்டு வந்த சாமான்களை அவங்க மருமகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதும் ஊறுகாய் டப்பாவை எடுத்தாங்க. அதை மேசையில வச்ச உடனே விஜய் கோவமா எழுந்து சொன்னான், அம்மா நீ இங்க கூட ஊறுகாய் எடுத்துக்கிட்டு வந்தியா? உனக்கு தெரியாதா எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது. இந்த ஊறுகாய் வீட்டுல வேண்டாம், எடுத்துக்கிட்டு வெளியே போய் போட்டுடுவா. விஜய் இவ்வளவு கடுமையா சொன்னதை கேட்டு ரேஷ்மா உடனே டப்பாவை எடுத்துக்கிட்டு தன் பையில வச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் இன்னும் 2 மணி நேரம் தான் ஆனது. அதற்குள்ள மனசு நொந்து போயிட்டது. அப்புறம் அவங்க மருமகள் ரேகா சொன்னாங்க, வாங்கம்மா நம்ம வீட்டில் எல்லாமே காட்டுறேன் அப்படி சொல்லி வீட்டோட எல்லா இடங்களையும் ரேஷ்மாவுக்கு காட்டினாங்க. எல்லா அறைகளையும் சுற்றி முடிச்சதும் சமையல் அறையில அழைத்தாங்க. அம்மா இதுதான் நம்ம சமையலறை. எல்லா பொருட்களும் கீழே உள்ள அலமாரியில் இருக்கு. நாய்களுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாம் அந்த சின்ன டோர்ல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பொருளையும் எங்க வச்சிருக்காங்கன்னு ரேகா பொறுமையா விளக்க ஆரம்பிச்சா. ரேஷ்மா அதை நினைச்சு குழப்பம் அடைஞ்சாங்க. ஏன் அவங்க மருமகள் இவ்வளவு விஷயங்களை, சமையலறை முதல் நாய்கள் வரையிலான விவரங்களை இவ்வளவு ஆர்வத்தோட அவளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நிமிஷத்துக்கு அவங்களுக்கு புரியல. அந்த நேரத்துல பேரன் துருவ் ஓடி வந்தான். அவன் சொன்னான், பாட்டி உங்களுக்கு தெரியுமா, நாங்க 1 மாசத்துக்கு ஹாலிடேக்கு போக போறோம், நிறைய சுகமாக விளையாட போறோம். இதை கேட்ட ரேஷ்மா ஆச்சரியமா தன் மகனும் மருமகளையும் பார்த்தாங்க. அப்போ துருவ் மீண்டும் சொன்னான், அட பாட்டி உங்களுக்கு தெரியலையா, அதனாலதான் அப்பா அம்மா உங்களை இங்க கூட்டிக்கிட்டாங்க. நாங்க போனதும் நாய்களையும் வீட்டையும் கவனிக்கணும். அந்த வார்த்தைகள் கேட்ட ரேஷ்மாவோட தலை சுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க நினைச்சது தன் மகனும் மருமகளும் தன்னை உண்மையிலேயே நேசிக்கிறாங்கன்னு, அதனாலேயே தன்னை இங்க அழைச்சிருக்காங்கன்னு. ஆனா உண்மை வேற மாதிரி இருந்தது. நாய்களுக்காகவும் வீட்டை கவனிக்கவும் தான் தன்னை கூட்டியிருக்காங்கன்னு புரிஞ்சுது. ரேஷ்மா நினைச்சாங்க, நாய்கள் இன்னும் என்னை எப்போதுமே பயன்படுத்தும், இப்போ அவங்கள தான் நான் கவனிக்கணுமா? அவங்க சொன்னாங்க, மகனே உனக்கு தெரியும் எனக்கு நாய்கள்னா ரொம்ப பயம். அப்படி இருக்க நீங்க என்னை இங்கே தனியா இவங்களோட விட்டுட்டு போறீங்களா? என்கிட்ட இந்த வேலையெல்லாம் முடியாது. அப்போ விஜய் சொன்னான், அம்மா நீங்க இப்படி சொல்லக்கூடாது. இந்த நாய்கள் 2-3 நாள்ல உங்ககிட்ட பழகிடும். பிறகு இவங்க உங்க நண்பர்கள் மாதிரி ஆகிடுவாங்க. சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். ரேஷ்மா மனசுக்குள்ள நினைச்சாங்க, நான் நினைச்சேன் என் மகனோட வீட்டில் சந்தோஷமா வாழலான்னு. ஆனா இங்க எனக்காக யாருக்கும் அக்கறை இல்லை. அவங்க என்னை வேலைக்காரி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ரேகா சொன்னான், அம்மா நீங்க இங்க தனியா இல்ல, நம்ம வீட்டு வேலைக்காரி தினமும் வருவா. அவ உங்களுக்கு எல்லா வேலையிலையும் உதவி பண்ணுவா. இரவு கடந்துச்சு. மறுநாள் காலை விஜயும் ரேகாவும் துருவையும் கூட்டிக்கிட்டு ஹாலிடேக்காக கிளம்புனாங்க. வீட்டில் இப்போ ரேஷ்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆறுதல் இருந்தது. வேலைக்காரி வந்துடுவா, கொஞ்சம் வேலை குறைஞ்சிடும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி அடிச்சுது. ரேஷ்மா எடுத்தாங்க. மறுபுறம் ரேகா சொன்னாங்க, அம்மா வேலைக்காரி சில நாட்களுக்கு வர முடியாது. இப்போதான் அவளோட ஃபோன் வந்தது. அவளோட கணவர் திடீர்னு உடம்பு சரியில்லாம இருக்காராம். ரேகா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ரேஷ்மா நிமிஷத்துக்கு அமைதியா நின்னாங்க. பெரிய வீட்டில் அவங்க 2 நாய்களோட மட்டும் இருந்தாங்க. நாய்கள்னா ரேஷ்மாவுக்கு எப்போதுமே பயம். ஆனால் மனசுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்காக சாப்பாடு போட முயற்சி செஞ்சாங்க. ஆரம்பத்தில் அந்த 2 நாய்களும் ரேஷ்மாவை பார்த்த உடனே சத்தமாக குறைச்சு கொண்டே இருந்தது. புதிய முகம் பார்த்ததால அவங்க பதட்டமாக இருந்தது. ஆனால் மெதுவா ரேஷ்மா தன் பாசத்தால நாய்களோட பழக ஆரம்பிச்சாங்க. சில நாட்கள்லயே அந்த 2 நாய்களும் அவங்க குரலை கேட்டா அமைதியா போயிடும் அளவுக்கு பழகிடுச்சு. அவங்க ரேஷ்மாவோட சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. மாலையில ஒவ்வொரு நாளும் ரேஷ்மா அவங்க கிட்ட நாய்களை நடைப்பயிற்சிக்கு அழைத்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த வழியில அப்பார்ட்மெண்ட் வளாகம் இருந்த நிறைய பேருடன் பழக ஆரம்பிச்சாங்க. சிலருக்கு தன் கையால் பண்ணிய ஊறுகாயும் கொடுத்தாங்க. அவங்க ஊறுகாய் சுவை ருசிச்சவங்க எல்லாரும் ரேஷ்மாவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. மெதுவாக அந்த அப்பார்ட்மெண்ட் வளாகம்லே அவங்க ஊறுகாய்க்கே டிமாண்ட் வந்துருச்சு. ஆனால் மகனுக்கு பிடிக்காது என்பதால் ரேஷ்மா ஊறுகாய் செய்ய முடியல. ஒரு நாள் ரேஷ்மா நாய்களை கைட்டால பிடிச்சிக்கிட்டு லிஃப்ட்ல மேலே போயிட்டு இருந்தாங்க.
லிஃப்ட் டோர் திறந்ததும் வெளியே தரையில் ஒரு அழகான பை கிடந்தது. அதை பார்த்து ரேஷ்மாவுக்கு ஆச்சரியம். இதில் யாரோட வெளியே இருந்த பொருள் இருக்குமோன்னு நினச்சி அந்த பையை எடுத்தாங்க. வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா அதில் தங்க நகைகள் இருந்தது. அதை பார்த்து ரேஷ்மா வியப்பா நின்னாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு அந்த பைய பாதுகாப்பாக தன்னோட வீட்டில் வச்சுட்டாங்க. மறுநாள் காலை சைட்டில் பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. ரேஷ்மா வெளியே போய் பார்த்தாங்க. ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தா. அவங்க அம்மா அவளை கடந்துக்கிட்டு இருந்தா. கேட்டப்புறம் தெரிஞ்சது அவங்க கல்யாணம் இன்னும் சில நாள்ல இருக்குது. ஆனா அவங்களோட தங்க நகைகள் காணாம போயிருச்சு. அதை கேட்ட ரேஷ்மா அந்த பெண்ணிடமா போய் கேட்டாங்க, மகளே, உன் நகைகள் எந்த பொருள் இருந்தது? அந்த பெண் சொன்னா அது ஒரு பையில இருந்தது. அதை கேட்ட உடனே ரேஷ்மா சீக்கிரம் தன் வீட்டுக்கு போய் அந்த பையை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவரிடம் கொடுத்து சொன்னாங்க, மகளே, இது எனக்கு லிஃப்ட் வெளியே கிடைச்சது, யாரோடதுன்னு தெரியல, அதனால பாதுகாப்பாக வச்சுட்டேன். இது உன்னோடதான்னு புரிஞ்சிச்சு. இனிமே இதை கவனமாவே. அவங்க நேர்மையும் நல்ல மனசையும் பார்த்து அப்பார்ட்மெண்ட் வளாகம் இருந்த எல்லாரும் ரேஷ்மாவை பாராட்டினாங்க. அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவங்க கிட்ட அன்பா நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க ஊர்ல மாதிரி இங்கேயும் அனைவரும் அவங்க கிட்ட ரேஷ்மா அம்மான்னு அன்பா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அப்பார்ட்மெண்ட் வளாகத்துல ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னு அறிவிப்பு வந்தது. ரேஷ்மா தன் மகனும் மருமகளும் சொன்னபடியே அந்த கூட்டத்துக்கு போனாங்க. கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அவங்களோட அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புல சமையல் போட்டி நடக்க போகுது. யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ அவங்க கலந்து கொள்ளலாம். அதை கேட்ட உடனே பலரும் பெயர் போட்டாங்க. ரேஷ்மா மட்டும் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அட ரேஷ்மா அம்மா, நீங்க ரொம்ப நல்லா ஊறுகாய் பண்ணுவீங்கல்ல, நீங்க கலந்து கொள்ளலாமே என்று சொல்லி ஊக்கப்படுத்தினாங்க. அப்புறம் அந்த போட்டியில வெற்றி பெற்றவருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு இருக்கும் என்று அறிவித்தாங்க. எல்லாரும் கேட்டதால ரேஷ்மாவும் மனசு வச்சு கலந்து கொள்ள ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் முதல் ரேஷ்மா போட்டிக்காக தயாரா ஆரம்பிச்சாங்க. பலர் பலவிதமான உணவுகள் செஞ்சாங்க. ஆனால் ரேஷ்மா பல வகையான சுவையான ஊறுகாய்கள் தயாரிச்சாங்க. முடிவில் எல்லாரும் ருசிச்சு பார்த்தாங்க. ஆனால் ரேஷ்மா செய்த ஊறுகாய் சுவைக்கு யாரும் போட்டி போட முடியல. அதனால அவங்க அந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க. வீட்டுக்கு போயும் ரேஷ்மாவோட முகத்தில் ஒரு பெருமிதம். மனசுக்குள்ள நினச்சாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், 2 லட்சம் ரூபாய் பரிசு வென்றேன். அதுவும் இன்று என் மகன் மருமகளும் ஹாலிடே முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்த உடனே சொல்லி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் விஜயும் ரேகாவும் துருவையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே இருவருக்கும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. வீடெல்லாம் குலுங்கி போயிருந்தது. நாய்கள் 2 தரைகள்லாம் கிழிச்சு குஷன்களையும் சில விலை மதிப்புள்ள பொருட்களையும் உடைச்சிட்டு இருந்தது. இதை பார்த்த ரேகா கோபமாக கத்தினாங்க, அம்மா, சில நாட்களுக்கு கூட வீடு கவனிக்க முடியல, இப்படி எவ்வளவு அலட்சியமாக இருக்கீங்க, வீட்டை முழுக்க கலங்க விட்டுட்டீங்க. ரேஷ்மா மெதுவாக சொன்னாங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டில் சமையல் போட்டியில் கலந்து கொண்டேன், ஊறுகாய் செஞ்சு 2 லட்சம் ரூபாய் வென்றேன். நான் இல்லாத நேரத்தில் நாய்கள் இப்படி செஞ்சுருக்கோம். அதை கேட்ட விஜய் சொன்னா, அம்மா, இங்கே கூட நீங்கள் ட்ராமாவை தொடங்கிட்டீங்களா? தவறு எங்களோட தான், வீட்டு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தோம் சொல்லி இருவரும் கோபத்தோடு உள்ளே போயிட்டாங்க. அவர்களின் அந்த கடுமையான வார்த்தைகள் ரேஷ்மாவுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. மகிழ்ச்சியான அந்த நாள் அவங்க மனசுலேயே இருட்டாகி விட்டது. அந்த இரவு முழுக்க தூங்கவே முடியல. மறுநாள் காலை ரேஷ்மா தன் பைகளை ஒழுங்குபடுத்தி அமைதியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அதை கவனிச்ச ரேகா அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு விஜயை கூப்பிட்டாங்க. விஜய் அவசரமாக ஃபோன் பண்ணான், அம்மா, நீங்கள் எங்கே போயிட்டீங்க, நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கோம். ரேஷ்மா அமைதியாக சொன்னாங்க, மகனே, நான் என் வீட்டுக்கு திரும்பிட்டேன். நான் ரயிலில் இருக்கேன். நீங்கள் என்ன வேலைக்காரி மாதிரி வச்சிங்க. என் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்கேன். வீடு விற்று கிடைச்ச பணம் எல்லாம் உன் பெயரில் எழுதி வச்சேன். நான் போட்டியில் வென்ற 2 லட்சம் ரூபாயும் அலமாரியில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. இனிமே நான் என் வாழ்க்கையை சும்மாவே அமைதியோடு வாழ போகிறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ரேஷ்மா ரயிலில் கண்ணீரோடு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க வீடு ஏற்கனவே விற்று விட்டது. இப்போது தன் ஊறுகாய் தொழிற்சாலையிலே உள்ள சிறிய அறையில் தங்க ஆரம்பித்தாங்க. முழு மனதோட அந்த தொழிலை வளர்த்தாங்க. 30 வருடத்துக்கு மேலே அந்த ஊறுகாய் பிஸ்னஸில் இருந்தாங்க. ஒரு நாள் அரசு கடிதம் வந்தது, ரேஷ்மாவை அவங்களோட சமூக சேவைக்காக கௌரவிக்கணும்னு. அந்த செய்தியை கேட்டு ஊர்லேயே இருந்த எல்லாரும் மகிழ்ந்தாங்க. சில நாளில் ரேஷ்மாவுக்கு பெரிய விருதும் மதிப்பும் கிடைச்சிது. அடுத்த நாள் பத்திரிகையிலேயே அந்த செய்தி வந்தது. அது விஜய்க்கும் ரேகாவுக்கும் தெரிய வந்தது. இருவரும் உடனே ஊருக்கு வந்து ரேஷ்மாவை பார்த்தாங்க. ரேகா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க.
விஜய் அழுதுகிட்டே சொன்னான், அம்மா நான் எப்போதுமே உங்கள் முன்னேற்றத்தை கெடுத்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது நான் எவ்வளவு தவறானவனாக இருந்தேன்னு. அவன் அவளோட காலில் விழுந்தான். ரேஷ்மா கண்களில் நீர் வந்தது. மெதுவாக அவனை கையால் தூக்கி நின்ன உடனே சொன்னாங்க, மகனே நீ எவ்வளோ பெரியவனானாலும் என் கண்ணில் நீ என் பையன்தான் சொல்லிட்டு அவனை அணைச்சிக்கிட்டாங்க. அந்த காட்சி பார்த்த தொழிற்சாலையில் இருந்த எல்லாரோட கண்கள்லையும் நீர் வந்தது. இப்போ அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் இருந்த எல்லா தூரமும் மறந்துடுச்சு. நன்றி சுகம். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.